சேனல் நட்சத்திரங்களின் கனவு குரல். தனிமையில் தொடங்கிய காதல். அத்தியாயம் 6. கதவை திறந்து ரக்ஷன் வெளியே வந்தான். வெளியே நின்றிருந்த ரிஷிகாவையும் தனது அப்பாவையும் பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தனது அப்பா மிகவும் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருப்பதை பார்த்த ரக்ஷன் பதறிப்போனான். உடனே அவரை தாங்கி பிடித்து உள்ளே அழைத்துச் செல்ல முயன்றான். ரிஷிகாவும் அவர்களுக்கு உதவியாக ஓடி வந்தாள். இருவரும் சேர்ந்து அவரை கவனமாக வீட்டிற்குள் அழைத்துச் சென்றனர். ரக்ஷனின் முகத்தில் கவலையும் அக்கறையும் தெளிவாக தெரிந்தது. அப்போது ரக்ஷன், அப்பா, என்னாச்சு? ஏன் எப்படி இருக்கீங்க? எங்கே போயிருந்தீங்க? அவர் பேசுவதற்கு முன் ரிஷிகா குறுக்கிட்டாள். உங்கள் அப்பா ரோட்டில் மயங்கி விழுந்துட்டாரு. அப்பா, நீங்கள் எங்கே போனீங்க? இல்லைடா, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க போனேன். அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நானே வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி, இப்போது அவரை திட்டுறதை விட அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். தனது அப்பா சிரித்தபடி, பார்த்தியா, இவளே என்னை காப்பாற்றிட்டு இப்போ உன்கிட்ட இருந்தும் காப்பாத்துறா. ரக்ஷன் ரிஷிகாவை பார்த்து மெதுவாக, தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ரக்ஷன், அவன் அப்பா, ரிஷிகா மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ரிஷிகாவின் ஃபோன் தொடர்ந்து ரிங் ஆகிறது. ரிஷிகா, ஹலோ. ஹே, என்னாச்சு? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அவரை வீட்டில் விட்டுட்டியா என்று தன்விகா கேட்டாள். அதற்கு ரிஷிகா, ஆமாண்டி, இப்போதான் வந்தேன். தன்விகா, சரி, கவனமாக இரு, சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிடி, நான் வந்துடுறேன். ஓகே. ரிஷிகா ஃபோனை வைத்துவிட்டு திரும்ப ரக்ஷனும் அவன் அப்பாவும் அவளை பார்க்கிறார்கள். அங்கிள், நேராயிடுச்சு, நான் கிளம்பணும். ரக்ஷனின் அப்பா, சரிம்மா, எப்போ வீட்டுக்கு போவ? இப்போ நேரம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி வீட்டுக்கு போவ? ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன் அங்கிள். இந்த நேரத்தில் தனியாக ஆட்டோவில் போகிறதா? என்று கூறிவிட்டு ரக்ஷனை பார்த்து, ரக்ஷனின் அப்பா, ரக்ஷன், நீ வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. சரிப்பா. இல்லை அங்கிள், அதெல்லாம் வேண்டாம், நான் போயிடுவேன். ரிஷிகாவின் அப்பா, இல்லைம்மா, எனக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். ரக்ஷன் உன்னை விட்டுட்டு வந்துடுமா? ரிஷிகா சிரித்து யோசித்துவிட்டு, சரிங்க அங்கிள். ரிஷிகா மற்றும் ரக்ஷன் வீட்டிற்கு வெளியே வருகிறார்கள். ரக்ஷன் தனது பைக்கை ஸ்டார்ட் செய்கிறான். ரக்ஷன், வா, ஏறு. ரிஷிகா மெதுவாக பைக்கில் ஏறி அமர்கிறாள். சில நொடிகள் இருவருக்கும் இடையே அமைதி. பைக் மெதுவாக சாலையில் செல்கிறது. இரவு காற்று வீச ரிஷிகாவின் முடி காற்றில் அசைகிறது. ரக்ஷன், ஒரு நிமிஷம், நீ சாப்பிட்டியா? ரிஷிகா, இல்லை. இல்லையா? ரக்ஷன் எதுவும் சொல்லாமல் பைக்கை ஒரு சிறிய உணவகத்தில் முன் நிறுத்துகிறான். ரிஷிகா, எங்கே நிறுத்திட்டீங்க? இறங்கு. எதுக்கு? நீனும் சாப்பிடல, உனக்கு பசிக்கும்ல. நான் வீட்டுக்கு போயிட்டு கூட சாப்பிட்டுக்கிறேன். இப்போவே டைம் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் தானே, சாப்பிட்டு போயிடலாம். ரிஷிகா கொஞ்சம் தயங்கினாள். பின்னர் சம்மதித்தாள். இருவரும் உள்ளே சென்று அமர்கிறார்கள். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, நானும் சாப்பிடல. அப்படியா? ஏன்? அப்பாவை காணோன்ற டென்ஷனில் இருந்தேன். பின்னர் இருவரும் உணவை ஆர்டர் செய்தனர். பின்னர் இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு என்னால் எவ்வளோ செலவில்லை? உதவி பண்ணவங்களுக்கு ஒரு டின்னர் கூட வாங்கி தரக்கூடாதா?
மறுபடியும் தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்களா? ரக்ஷன் சிரித்துக்கொண்டு, இல்லை, இந்த டைம் சொல்ல மாட்டேன். இருவரும் சிரித்தபடி சாப்பிட ஆரம்பித்தனர். இருவரும் உணவகத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். இருவரும் பைக்கில் ஏறுகிறார்கள். ரக்ஷன் பைக்கை ஸ்டார்ட் செய்கிறான். சாலை அமைதியாக இருக்கிறது. இரவு காற்று மெதுவாக வீசுகிறது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கதை பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.